ராகுல் காந்தியுடைய அந்த போராட்டத்திற்கு, ராகுல் காந்தியுடைய அந்த குரலுக்கு பாஜகவுடைய கூட்டணி கட்சியான நிதிஷ்குமார் கட்சியுடைய எம்பியே ஆதரவு தெரிவிச்சிட்டாரு. பார்லிமெண்ட் வாசல் முன்னாடி ஏஎன்ஐ மீடியா வந்துட்டு நிதிஷ்குமாரோட எம்பியா இருக்கக்கூடிய கிரிதரி யாதவ் இவர்கிட்ட போயிட்டு அந்த பேட்டி கேட்கிறாங்க அந்த பீகாருடைய எஸ்ஐஆர் பத்தி. அதுக்கு இவர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தேர்தல் ஆணையத்திற்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது. பீகாரில் இருக்கக்கூடிய புவியியலை பத்தியும் பீகாருடைய வரலாறை பத்தியும் இவளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா? இது மழைக்கால சீசனாக இருக்கு. இந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து பீகார்ல அதிகமாக நாத்து நட ஆரம்பிப்பாங்க. இந்த சமயத்துல போயிட்டு இவங்க அதை கொண்டு வா இதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டா எப்படி அந்த விவசாயிகள் போயிட்டு அலைஞ்சு போய் அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து தர முடியும்? எனக்கே இவங்க கேட்கிற அந்த 11 டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண சொன்னா எனக்கே 10 நாள் ஆகும். அப்போ எப்படி சாமானிய மக்களால முடியும்? எங்க மேல இந்த எஸ்ஐஆரை ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசமாவது டைம் கொடுத்து இந்த எஸ்ஐஆர் இவங்க கண்டக்ட் பண்ணியிருக்கணும். ஆனா 10 நாள்ல இவங்க கண்டக்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மன குமுறலை குமிரிட்டாரு. உடனே வந்துட்டு ஏஎன்ஐ மீடியா என்ன பண்றாங்கன்னா, இது உங்க கட்சியோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லங்க இது என்னுடைய பர்சனல் ஸ்டேட்மெண்ட், கட்சியோட ஸ்டேட்மெண்ட் என்னவாக வேணாலும் இருந்துட்டு போகுது. என்னுடைய பையன் அமெரிக்கால இருக்கான்ல, நீங்களே சொல்லுங்க அந்த பையனுக்கு நான் எப்படி இந்த ஓட்டர் லிஸ்ட்ல அவனுடைய பேரை சேர்ப்பேன், அவனுடைய கையெழுத்தை நான் எப்படி வாங்குவேன்? அப்போ நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன், உண்மையை சொல்வதற்கு அஞ்சணும் அப்படின்னா நான் எதற்கு எம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பேட்டியில சொல்வதை நம்மளால பார்க்க முடியுது.